கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியரின் ஊழியத்தை குறித்து ஒரு சிறிய ஷார்ட்டான மெசேஜை பார்ப்போம். பிரசங்கி 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். இன்னைக்கு என்னத்தை பார்க்க போறோம்னா, செத்த ஈ பரிமள தைலத்தை கெட்டு நார பண்ணும். அப்படின்னா ஒரு பாவம், நம்மளாம் வாசனை உள்ளவங்க, சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, நாத்தமான காரியத்தை நம்ம செஞ்சோம்னா நம்மளோட மரியாதை எல்லாம் கெட்டு போயிடும். அப்போ செத்த ஈனா ஒரு பாவம். நீங்கள் கனிகளை பார்த்தீங்கன்னா 9 கனிகள் இருக்குது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த கடைசி ஒன்று கொடுத்துருக்கிறாரு பாருங்க. இச்சை அடக்கிறது இல்லைன்னா இதெல்லாம் மொத்தமும் கெட்டு நாரி பண்ணி போயிடும். அப்போ 9ல் 1 இல்லைனாலும் அது கெட்டு நாரி பண்ணிடும். அந்த இச்சை அடக்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன இச்சை அடக்கம்? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. இதெல்லாம் ஒரு செத்த ஈ. நம்மள உள்ள மரியாதையெல்லாம் கெடுத்து பண்ணி விட்டுரும். தாவீதுக்கு இச்சை, பிறனுடைய மனைவி இச்சையாதே இருப்பாக வேதம் சொல்லுது. அதை இச்சித்தனால அவனுக்குள்ள ஒரு பாவம் வந்ததுனால கடைசியாக அவன் விதவையன் வாழ்க்கையை வாழ போல ஆயிடுச்சு. இச்சைன்னு சொல்லும் போது பணத்துலையும் பொருள்லையும் அந்த உலக ஆசைகளையும், இதெல்லாம் ஒரு இச்சைகள். நம்ம சொல்லலாம், பரலோகத்துக்கு நீங்கள் பணம் இப்போது நீங்கள் சேர்த்து சம்பாதிச்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்லாம் நம்ம வேதத்தில் போட்டுருந்துச்சின்னா நம்ம சொல்லலாம், நீங்கள் பணக்காரங்களாம் எல்லாம் செய்யலான்ட்டு. பாருங்கள், நான் இப்போ பணம் சம்பாதிச்சிட்டேன், பணம் நிறையா இருக்குது. நான் பொருளை தான் வாங்குவேன், மற்றவங்களுக்கு கொடுக்க அந்த இறுதியம் வராது. அடுத்தது செத்து போனோன்னா அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக பயனை அனுபவிப்பான். அவன் இல்லாத உலக பாவம் எல்லாம் செஞ்சு அதை நாசம் பண்ணிடுவான். அப்போ நம்ம என்னத்தை கொடுக்கணும்? இயேசு கிறிஸ்துவை கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்துவை கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம காக்கப்படுவோம். ஏன்னா இந்த பணம் கொடுக்குறாருன்னா ஆண்டவரே இந்த அழிஞ்சு போகிற காரியங்களுக்கு செய்யாதபடி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆத்மாவை சம்பாரிச்சுக்கொள்ளுங்க, சிநேகிதனை சம்பாரிச்சுக்கொள்ளுங்க, பரலோகத்துக்கு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு அதெல்லாம் உபயோகப்படுத்துங்க. அப்போ தான் தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். இந்த கெட்ட பழக்கம், செத்த ஈ நம்ம வாழ்க்கையில் உட்காராது. அப்போ நம்ம கவனமாக இருப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.